நான் அதை வரவேற்கிறேன். விதவைகளை கனப்படுத்துங்கள். உலகத்திலே 1000 காரியத்துக்கு ஒதுக்கி வைக்கப்படலாம். கிறிஸ்தவர்களாகி நீங்கள் செஞ்சிடாதீங்க. எந்த இடத்துல விதவைகள் ஒதுக்கப்படுறாங்களோ நீங்க முதன்மையா வைங்க. கூப்பிடுங்க. என் வீட்டில் நல்ல காரியம் நீ செய்யுமா, நீ முதல்ல உட்காருமா, நீ ஆசீர்வாதம், நீ ஜெபம் பண்ணுமா என் பிள்ளைக்காக. அப்படி சொல்லுங்க. கல்யாணத்துக்கு தாலி செயின் வாங்க போறாங்க, விதவைகளை கூட்டு போக மாட்டாங்க. அவங்க இல்லை, நான் தான் கூட்டு போவேன். நானா இருந்தா அவங்கள தான் கூட்டு போவேன். நீ வாமா. விதவைகளை கனம் பண்ணுங்கள். உத்தம விதவைகளை கனம் பண்ணுங்கள். அவங்க கையில் வாங்கிக்கோங்க. ஆசீர்வதிப்பார் கர்த்தர். அவங்களை கனம் பண்ணுங்க. வாழ்க்கையில உண்மையா சொல்றேன், அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையில வேணுங்க உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தரை தேடுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கலாம். அவன் செய்ய மாட்டான், நம்ம செய்யலாங்க. நம்ம பண்ணலாங்க. நம்ம வாழலாங்க. அப்படி நம்ம ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க, உத்தம விதவைகளை கனம் பண்ணுன்னு சொல்லி நம்ம செய்யலாங்க. அப்படி வாழலாங்க. இதுதான் தேவனுடைய திட்டம், விருப்பங்க. இப்படி வாழ பழகிக்கொள்ளலாம்.